பிரான்சின் பாதுகலை பகுதியில் மன அழுத்த நிவாரணி பொம்மையான ஸ்குஷி பொம்மைகள் வெடித்த விபத்தில் சிறுவன் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனை அடுத்து பிரெஞ்சு நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. சமூக வலைதளங்களில் பரவி வரும் ஆபத்தான சோதனைகளை செய்து பார்த்து குழந்தைகள் காயமடைவதை தவிர்க்குமாறு பெற்றோர் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் நுகர்வோர் விவகார துறை கேட்டுக் கொண்டுள்ளது. டம்ப்ளிங், பன் மற்றும் கியூப் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் விற்பனை செய்யப்படும் இந்த ஸ்குஷி பொம்மைகள் மற்றும் அதன் போலி தயாரிப்புகள் குறித்து தங்களுக்கு பல முறைப்பாடுகள் வந்துள்ளதாக அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து சந்தையில் உள்ள மாதிரிகள் குறித்து சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் நுகர்வோரை பாதுகாக்க தேவையான தயாரிப்பு மீளப்பெறல் மற்றும் தடை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொம்மைகளை வாங்கும்போது CE முத்திரை தெளிவாக உள்ளதா என்பதனை சரிபார்க்கவும், விரிசல்கள் அல்லது பழுதடைந்த பொம்மைகளை தவிர்க்கவும், விசித்திரமான வாசனை வீசும் பொம்மைகளை வாங்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சமூக வலைதள சவால்களை பின்பற்றி இந்த பொம்மைகளை மைக்ரோவேவ் ஓவனில் வைத்து சூடேற்றுவது வெடித்து சிதற வழிவகுக்கும் என்பதால் எந்த காரணம் கொண்டும் அவற்றை சூடாக்க கூடாது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக பிரிட்டனில் இதேபோன்ற சில பொம்மைகளில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய பென்சின் நச்சுப்பொருள் அதிகளவில் கண்டறியப்பட்டு திரும்ப பெறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.